ஹோம் மேக்கரா இருக்கத்தான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். பக்கம் இன்னொரு பக்கம் படித்த பெண்கள் இப்படி சொல்லுவது தவறு, இது அழகல் அவர்களுக்கு அப்படின்னு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சொல்லக்கூடியவர்கள் அதற்கான வாதங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் ஹோம் மேக்கர் ஆகணும் முடிவு எடுத்தீங்க? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. நான் MBA HRM முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து பிடெக் முடிச்சோடனே எனக்கு நான் பிளேஸ் ஆக வேண்டியது, நான் டைரக்ட் HR இன்டர்வியூக்கு அப்ளிகபிள் ஆயிருந்தேன். பட் ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். எனக்கு என் ஹஸ்பண்டை வந்து டு த எண்ட் வந்து நான் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேக்கராக இருக்கணும்னு சொல்லிட்டு கூட அட்டென்ட் பண்ணல. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வேலை பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நீங்க அதை சூஸ் பண்ணாம குடும்பத்துல இருந்து எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன், எல்லாரையும் சந்தோஷமா இருக்கேன், இதுதான் என்னோட விஷ். பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் கிடையாதுல்ல. சான்ஸே இல்ல, வேற லெவல். காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 years. அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? பிரேமானந்த். நல்லா நல்லா. அதே ஆக்சுவலா இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? எனக்கு இதுல தான் ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு டைமும் ரசிப்பாரு. ஓ, பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. நீ கிளறிய பார்க்க போல. இத நம்ம வைஃப் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் பட் அதை நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஃபீலிங்கா என்ன ஃபீலிங் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். இட்ஸ் சோ எம்பாரசிங். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது. 3 வேலைனா 3 வேலையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். டே டு டேவாமா? ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா?